காவல் இருக்கிறார். அந்த காவலரை சந்தித்து விட்டு பிறகு உள்ளே சென்ற வழியை கிளம்புவது காட்சி கொடுப்போம். எங்க போகுது, என்ன போகுது, எப்படி போகுது? ஆமா, ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போகுது போகுதுன்னா எங்க போகுது? மான் போகுது. அதோ போகுது காட்டுக்குள்ள. அதெல்லாம் மானு வரல, ஒண்ணு வரல, இங்க வரல. இடத்துக்கு தலைமையை கூப்பிடுறேன். நீ யாரு? ஓ, நான் இடத்துக்கு சொந்தக்காரியா? என்னைய வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நீ யாரு? என்னது? நான் போதுன்னு போனல. வீரத்தேவை. வீரத்தேவரா? வீரத்தேவர்னா வீரத்தேவர் தெரியலையா? பேரா? பேரியா? ஓ, பேரு வீரத்தேவர். வீரத்தேவர் இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? நான் வரும்போது உனக்கு என்ன வேலை? வேலை வருது. எதுக்கு தடுத்து நிறுத்தினானே? வேலை வருதா? என்னையே தடுத்த. ஓ, நீ ஏன் இங்க வந்த? நான் மான தேடி வந்தேன். மானுக்கு வரல. வேயா இருக்கு. வரல கட்டல. வரலையா? வரல. அப்ப இரு, நான் பாத்துக்கிறேன். இரு. உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம். சரி. இடத்துக்கு தலைவி இருக்காங்க, கூப்பிட்டு விடுறேன். புடிச்சுக்கோ. இது யாரு? இது யாரு? இது அப்ப இன்னொருத்தர் இருக்காங்களா? அப்ப இது 3 பேரா? 3 பேருக்கு இருக்கா? அப்படியா? அப்ப அவங்க யாரு? அவங்க வருவா. இல்ல, அவங்க உனக்கு என்ன வேணும்? அவங்க நகைச்சி. இவங்க? இது யாரு? ஆளுனா ஆளு. சரி, அப்ப உங்க தங்கச்சி கூப்பிடு. பூங்குயிலே எத்தனை நாளா காத்திருந்தேன், எத்தனை நாளா காத்திருந்தேன். எங்க அண்ணன் என்ன நேரம் காணாம தேடி வந்தேன். அம்மா, மான தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. வந்திருக்காரா? ஆமா. மானிங்க வந்துச்சா? நம் இடத்தவர். நீங்க வாடி. மான பாத்தியா? நான் எங்க போய் மான பாக்குறது? தூங்குனியா? தூங்கினாலே என்ன போது எதுவும் தெரியாது. நான் எங்கெல்லாம் பார்த்தேன் ஊரு. ஏங்க தூங்கும் போது அது வாட்டுக்கு வந்து சும்மா இருப்பீங்களா? அது போனா வேலை போயிட்டு வரு. கண்டுக்க மாட்டீங்களா? என்ன விஷயமா இருக்கும்? நான் உன்னை பார்க்கவே நேரம் பத்தல. இதுல வேற மானப்ப எங்கடா வாங்க? நானும் பார்க்கலையே.
சரி மான்லாம் வரல மான் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. நான் சொல்லி பார்த்தேன். சரி இடத்துக்கு தலைவி யார்? சரி என் நகைச்சி வள்ளிய பொண்ணு. சரி அவங்கள கூப்பிடுங்க. சரி நான் கேட்டு புடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி என்னது இருந்தாலும் இனத்தவர் நம்ம குலத்தவர், அவர் என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்கணும் இல்லையா? தகுந்த வரவேற்பு கொடுத்துடலாமா? சரி. வணக்கத்திற்குரிய வேடுவரே, வருக வருக. ரொம்ப நல்லவரா இருக்காரு. பொம்பளை கூப்பிட்டா எப்படி அடிக்கிறது? நீ என்ன மதம் நிக்க? எதுக்கு அப்படி சொல்லாத. கூப்பிட்ட உடனே போய் லவக்குன்னு உள்ள விட்டுருணும். என்னது போய் பாத்துருங்க. ஆஹா அதான் பார்த்தேன். ஆமா. அதனால அவருக்கு வணக்கம் சொல்றது நம்மளுடைய சரி குல பண்பு. வணக்கத்திற்குரிய வேடுவரே, வருக வருக. அன்பாலும் அறிவாலும் உண்மையற்ற ஒன்று கலந்து உலக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்காக முப்பரங்களிலே முதல் பரனாகிய காவல் பரன்பாலும் தலைமையாக விடுத்திற்கு வந்திருக்கிறேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறேன் என்பதை தகுந்த முறையில் கூறினால் தக்க பதில் கிடைக்கும். கூறுங்கள் வேடுவரே. அவள இவா இத நகைச்சி வள்ளி, பாத்துக்க. நல்லா இருக்கா? அழகா இருக்கா? போகும்போது மறக்காம கட்டி வாங்கி கொடுத்து போயிரு. ஒண்ணுமே கேட்கலையே, என்ன ரகசியமா இருக்குமோ? ஆமா. அப்புறம் என்னையா என் தங்கச்சி விடுறல உங்ககிட்ட எதுக்கே ஒரு இழிச்சவாயின்னு நீதாயா? சரி பார்த்து பத்திரமா மானைக்கு பார்த்து பிடிச்சு போ. பத்திரமா. உள்ள வேலை நிறைய இருக்கு போ. எனக்கு உள்ள வேலை இருக்குது. ஆமா ஆமா. என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் உள்ள போய்? கோல பிணைவு எதடா? நான் மத்தியானம் போங்க போய் முதல்ல தேனும் தினைமாவும் பிணைஞ்சு வைங்க. விருந்தாளிக்கு யாராச்சும் வந்தா கொடுக்கணும் இல்லையா? குளிர் எடுத்துக்கிச்சுமா. கொஞ்சம் நேரம் பிணைஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு. ஓஹோ சரி அப்படின்னா போங்க உள்ள போய் தேனும் தினைமாவும் பிணைங்க போங்க. ஒளிச்சு உள்ள விட்டு. துணைக்கு எது ஆள் வேணுமா? துணைக்கு இந்த வேலைக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மாதான் இருக்கா? வேணாம் வேணாம். எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெளிநாயகமே, குஞ்சி நாட்டின் தலைவி, நான் உனக்கு நாடி வந்தவனே. என்னை பார்த்து எல்லோரும் ஆடிப்பாடி வரவேற்பளித்தது மிக மிக உயர்ந்தது. ஆனால் நீங்க எதற்காக வந்தேன் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதோ தெரியுது பெரிய மலை, அதற்கு பேர் வெள்ளிமலைன்னு சொல்வார்கள். அந்த மலையில் இருந்து இன்று நான் காலையில் வேட்டைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியில் ஒரு மான் கூட்டங்களை பார்த்தேன். அந்த கூட்டத்தில் இந்த அழகான புள்ளி மாலை கண்டேன். இந்த மாலை கண்டவுடனே பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். மானிடம் சென்றேன். இந்த மான் ஓட ஆரம்பித்தது. இந்த மானோட என்ன சொல்ற மாதிரி இருக்கேன். இந்த காடு உங்க காடு. ஆமா. மானு என்னுடைய மானு. சரி இருக்கிறது உங்க இடம். ஆமா. உங்கள்கிட்ட தான் நான் கேட்க வந்திருக்கேன். சரி அப்ப உங்கள்கிட்ட தான் நீடி பேசணும். ஓ அப்படி சொல்றீங்களா? சரி. இந்த மானை பிடிக்கலாம் என்று மானிடம் சென்றேன். மான் என்னை பார்த்து ஓட ஆரம்பித்தது. மானோட மானோட இருவருமே ஓடி வந்தோமா நேரா உங்கள் திரைப்படத்தில் நுழைந்து கொண்டது. பிடிக்க முயன்றேன். உங்கள் அண்ணன் தளத்தில் எழுதிட்டாரு. அதனால என் மான் இங்க தான் வந்துச்சுங்க. ஆனா எப்படி என் மான் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. சரி. வெள்ளிமலை ஒரு நானும்
பேச்சை நம்பி தாங்கள் தங்களுடைய காட்டுக்குள் சென்று நன்றாக பார்த்து என்னுடைய மானை தங்களுடைய இரு கரங்களால் பிடித்து கொண்டு தந்தால் சரி கோடி கோடி நமஸ்காரம் சொல்லிட்டு போவோமா? அப்படியா வேணுவரே, உங்க மானை வந்ததா சொல்றீங்க. முதல் நிலை காவல்ல இருந்தது எங்க அண்ணன், எங்க அண்ணனும் பார்க்கல. இரண்டாவது நிலை காவல்ல இருந்தது என் தோழி, அவளும் பார்க்கல. மேல்நிலை காவல்ல நான் இருந்தேன், நானும் பார்க்கல. அப்படிங்கும் போது உங்க மானு இங்க வரல, வேற எங்கேயா போயிருக்கு வேடுவரே. இப்ப அதைத்தாங்க சொல்றேன். முதல் காவலும் கண்ணே, ஆமா என் மானு வந்து பார்க்கல. தோழி சரி அவங்களும் பார்க்கல. ஆமா. நீங்களும் பார்க்கல. மானை நீங்க பார்க்கல, அதனாலதான் மானு உள்ள போயிருக்கு. அப்படியா? ஆனா உள்ள போன மானு நின்று இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்க பாத்தீங்களா? அடாடா என்ன அழகு, என்ன அழகு. குழு 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 அப்படி சொல்லுமா, தலை தலை தலைன்னு நிக்கிது மானு. எதை சொல்றீங்க இவங்களை? மானத்தக்க என்னுடைய மான் தக்காளி பழம் மாதிரி தலை தலைதான் இருக்கு. உதட்ட பாத்தீங்களா? மானுடைய உதட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களை பார்த்து கை ஏங்க, காட்டுறேன். இல்ல நான் கேக்குறேன், மானு 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 என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணு மன அங்க இருக்கு. உங்களை ஏங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி உங்களை சொல்ல நானு உங்களை போய் நான் சொல்லுவேனா? அதானே நான் என் மானத்தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய மானுதான் இந்த உங்க மானு கண்ணுக்கு தெரியுதா? உங்களுக்கு நிக்குதா? நிக்குதுங்க. எங்க கணக்குலாம் தெரியலையே. உங்களுக்கு தெரியாது. ஓ அதாவது அந்த எண்ணத்தோட பார்த்தா கண்டிப்பா தெரியும். எந்த வேலை இப்ப ஒரு வேலையை செய்யறோம்னா சரி அந்த வேலையுடைய எண்ணத்திலேயே செஞ்சோம்னா வேலை நல்லா இருக்கும். சரி எங்கேயோ நினைச்சுக்கிட்டு என்னமோ செஞ்சோம்னா அந்த வேலை உருப்படியே ஆகாது. அப்படியா? அது மாதிரி சரி. நீங்க பார்க்கணும், மானை பார்த்து கவனத்தோட பாருங்க. மான் தானா இந்த மான் தானான்னு பாருங்க. வேற நீங்க சொல்றது சரிதான். ஏங்க கவனத்தோட ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை சரியா முடியும். அப்புறம் எதுக்கு மானை ஓட விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க? அதுதான் வெட்டவர் கோல வித்தகரே வெட்டைய கோல வித்தவரே இல்லாம வலிக்குமா? அப்ப உங்க மான் இங்க வந்திருந்தா எங்க கண்ணுல தட்டுப்படாம போயிருக்குமா? ஏங்க நீங்க சொன்னே முதல்ல கவனம் எல்லாம் உங்களுக்கு காவல் மேல இருக்கு. பறவைகள் வரக்கூடாது, கதிர் மேல உட்காந்து நாசப்படுத்த கூடாதுன்றதுக்காக நீங்க உங்க எண்ணமெல்லாம் பறவை விரட்டு எண்ணத்திலே இருக்கும் பொழுது சரி என் மான் கீழே வந்திருக்கலாம். அதாவது மேல பறந்து வரக்கூடிய மானுனா உங்களுக்கு கண்களுக்கு தண்டு போடலாம். சரி ஆனா என்னுடைய மான் கீழே ஓடக்கூடிய மான். சரி அதனால நீங்க மேல பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்திருக்கலாம். நீங்க பார்த்திருக்க முடியாது. கவனக்குறைவதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா அது வேற மாதிரி இருந்தாலும் நான் கண்ணால கண்ட போல நீங்க உள்ள வச்சுட்டு நீங்க பார்க்காம இல்லைன்னு சொல்றதுதான் தவறுங்கிறேன். அப்ப தீர விசாரிப்பதுன்னா நீங்க நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போவோம், போய் பார்க்கலாம். மாடு இருந்தா நான் சொல்றது உண்மை, சரி மாடு இல்லைன்னா நீங்க சொல்றது உண்மை. இப்ப தெரிஞ்சுக்கலாம் தீர விசாரிப்பது. அதை விட நீங்க வாடகை வெளியே நிக்க வச்சுட்டு மாடு வரல எப்படிங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். மானோட நான்வோட நான்வோட மானோடன்னு வந்திருக்கீங்களே. ஆமா மானுங்கிறது மருந்து ஓடக்கூடியது. ஆமா அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த மானை விரைவா ஓடி பிடிக்க முடியும் அப்படின்ற தகுதி நமக்கு இருந்தா ஓடி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வில்லு அம்பு எடுத்துட்டு வந்து அம்பு ஏலாம். அப்படி இல்லைன்னா வலை விரிச்சு பிடிக்கலாம். இல்ல ஒரு மான் மாதிரி
முன்னாடி ஒரு சிலையை பொய்யா செஞ்சு வச்சு அந்த மானை தேடி வந்த மானை பிடிக்கலாம். இது எதுவுமே இல்லாம கையில இந்த தோசைக்கரண்டி மாதிரி. இது ஆ என்ன புதுசா? ஆமா. சரி சரி, அதாவதுங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அம்பு. இத மட்டும் கையில வச்சுட்டு நீங்க வந்து மானை பிடிக்கிட்டேன்னா ஒரு வேடுவர் வேட்டையாட சென்றால் ஒண்ணு கொண்டு வரணும், இல்லைன்னா கொன்றுவோம். ஆமா, கொண்டு வா இல்லைன்னா கொண்டு வா. இதானே வேட்டையோட தன்மை. அதே மாதிரி மானை கண்ட உடனே வலை வைத்து பிடிக்கலாம், ஆமா, சிறை வைத்து பிடிக்கலாம், அம்பாலை எய்து பிடிக்கலாம், மானை காட்டி மானை பிடிக்கலாம். ஆமா, இப்படி பல விதங்கள் இருக்குது. ஆமா, நான் ஏன் இந்த அம்பை கையில வச்சிருக்கேன் விட்டு இருந்தேன்னா, இல்ல மான் மேல விட்டு இருந்தேன்னா ரெண்டா பிளந்துரும். எது? மான் உருவமே அப்படி ரெண்டா பிளந்துரும். சரி, அதாவது நம்ம என்ன வேடுவர்? சைவ வேடுவர். ஆமா, ரத்தக்கரை படக்கூடாது. சரி, சைவமெல்லாம் நமக்காக. அப்படி நான் கொல்லும் போது ரத்தம் கலக்கப்படும்ல, அதனால அதையும் வேண்டாம். ஓ, ஆனா நம்ம பட்டா செத்து போயிருமே, செத்த மனம் அவங்க வீட்டுக்கு போறது. அப்படி சரி வலை விரிக்கலாம்னு நினைத்தேன். விரிக்க வேண்டியதானே? ஆனா அந்த வலைக்கு சிக்கலையே. ஏங்க? வலைய மீறி ஓடுதுப்பா. அப்படியா? வலையை மீறி ஓடுகிறது. அப்ப வலைய விரிச்சு பாத்துருக்கீங்க? சரி, இது குழி வெட்டலாமா? குழி வெட்ட வேண்டியதானே? ஐயோ, அப்படி யோசிச்சு பார்த்தேன். சரி, குழி வெட்டி பிடிக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, ஆனா இதுக்கு நேரங்காலம் இருக்கு. குழி வெட்டுறதுக்கு ரொம்ப காலம் இருக்கு. அப்ப வரும்போது வெட்டிக்கலாம்னு அதையும் விடுத்தேன். சிலை வச்சு பிடிக்கலாம், மானை காட்டி மானை பிடிக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு மானை வீட்டுல வச்சிருக்கேன். சரி, அந்த மானை இந்த மானை பார்க்கறது தெரிஞ்சிருந்தா அந்த மானை கூட்டி வந்துருக்கலாம். நான் இது தற்செயலா தான் இப்பதானே பாத்திருக்கேன். அதனால அந்த மானை கூட்டிட்டு வரல. அதனால மான் அந்த மானை வீட்டுல இருக்கு. அதை கூட்டிட்டு வந்திருந்தா அந்த மானை காட்டி பிடிச்சிட்டு போயிருக்கலாம். அது என்ன மானு? ஆண் மானா பெண் மானா? பெண் மான் தான். எனக்கு ஆண் மானெல்லாம் பிடிக்காது. ஆண் மானை பிடிக்காது. ஆண் மானை பிடிச்சி என்ன செய்ய போறோம்? சரி, இப்ப வெட்டிட்டு வந்து என்ன மான்? பெண் மானு தான் எனக்கு பயன்படும். ஆண் வாடையா? ஆமா, ஆண் வாடையே எனக்கு ஆகாது. ஆகாதா? பெண் மானை தாங்க எனக்கு படும். அதனாலதான் பெண் மானா பிடிக்கணும்னு வந்திருக்கேன். ஏங்க, முன்னாடி ஒரு பெண் மானை பிடிச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப வெட்டிட்டு ஒரு ஆண் மானை விரட்டி இருந்தா அந்த மானோட இணை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆண் மானே பிடிக்காது. அதனால எனக்கு தேட வேண்டியது 2 மான். சரி, 2ம் பெண் மான். ஒரு மான் அங்கே, ஒரு மான் இங்கே. இந்த மானை பிடிச்சா தான் என் வாழ்க்கையிலே சுகம் கிடைக்கும். அதனால ஓட்டமாய் வந்தது, காட்டுக்குள்ளே நுழைந்தது, நான் ஆசை கொண்ட மானமா. ஃபுல் ஆசை வச்சிருக்கேன் இந்த மாடு. மானை கொல்ல போறீல? பெரிய ஆசை, ரொம்ப பெரிய. ஆமா, ஆசை. நான் ஆசை கொண்ட மானமா, இதை பிடித்து நானோ எல்லாரும் முடிச்சு கைத்துல கட்டி கூட்டிட்டு போவாங்க. சரி, இல்லைன்னா எல்லாரும் தலையை காட்டி அப்படியே கூட கூட்டிட்டு போவாங்க. ஆமா, நான் அப்படி இல்ல. வேற எப்படி? இதை மார்பில் அணைத்து அப்படியே கட்டி பிடிச்சு நெஞ்சில் அணைச்சு உங்க நினைப்புதான் குழப்பம் நினைக்கிறேன். அப்படி கொண்டு போறதுக்கா நான் ஆசை கொண்ட மானமா, இதை பிடித்த நானும் மார்பினில் அணைக்க வேண்டுமா. காட்டுக்குள்ளே நுழைந்தது, காட்டுக்குள்ளே நுழைந்தது, ஐயா என்னாச்சு? இல்ல, இந்த மானை தேடி தேடி ஓடி வந்ததுனால ரொம்ப தூரம் அங்க எங்க காடு அங்க இருக்கு. சரி, இவங்க காடு இங்க இருக்கு. அந்த காட்டுல இருந்து துரத்தி வந்தால எனக்கு சோகம், அதாவது ஒரு சோகையா வருது. வாட்டம் சோகம். அப்படியா? வாட்டமும் சோகம் கொண்டு வந்தேன் போது மொழி பேசுவது நீதியாகாது. ஓட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது, ஓட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது. வந்தபடி பிடித்து சிந்தனை ஏனோ மொழி பேசுவதும் நீதியானோ. அம்மா பள்ளி, அம்மா பள்ளி, அம்மா பள்ளி. வந்தபடி பிடித்து சிந்தனை ஏனோ மொழி பேசுவதும் நீதியானோ. இந்த மொழி பிடித்து நானும் போவேனோ, மொழி பேசுவது நீதியானோ. கூட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே
ஏங்க ஆமா இல்ல இல்ல அப்படியா சரி வேணுவரே மான தேடி தானே வந்தீங்க மான தேடி வந்தவங்கள யாரும் நல்லவங்களா இருந்திருக்காங்க இல்ல மானா மாறி வந்தவங்களால என்ன நன்மை நடந்திருக்கு அன்னைக்கு துஷ்யந்த மகாராஜா வேட்டைக்கு போனாரு ஒரு பொண்ணோட தான் வந்தார் யயாதி வேட்டைக்கு போனாரு அவர் ஒரு பொண்ணை கூட்டி வந்தார் இல்லையா அப்ப வேட்டைக்கு போறவங்க பூராமே வில்லங்கத்தை தான் விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க மானா மாறி வந்தாங்க இல்லையா அவங்கள்ட்ட என்ன அவங்களால என்ன நன்மை நடந்திருக்கு மாரிச்சன் மானா வந்தாரு அதனால சீதையை ராவணை கடத்திட்டு போறதுக்கு அதுதான் காரணமா அமைஞ்சது சரி யமதர்மர் மானா வந்தாரு மகாபாரதத்துல அப்ப என்ன நடந்துச்சு அந்தனருடைய அரணிக்கட்டை காணாம போச்சு இப்படி மானா மாறி வந்தவங்களாலே நன்மை நடக்கல மான தேடி வந்தவங்களும் பெண்ணை தேடி வந்தாங்க இப்ப நீங்க என்ன வில்லங்கத்தை உண்டு பண்ண போறீங்களோ இல்லையா அதனால மான தேடி வந்தவரை மதிமை இங்க நின்றவரை வேட்டையில கோட்டை விட்டு வேடிக்கையா பேசுறீங்க மான தேடி வந்தவரை மதிமை இங்க நின்றவரை வேட்டையில கோட்டை விட்டு வேடிக்கையா பேசுறீங்க நீங்க சொன்ன மாதிரி சிவன் வேட்டைக்கு போனா ஒரு பெண்ணோட வந்தா, ராம வேட்டைக்கு போனா ஒரு பொண்ணோட வந்தா. ஆமா, இதெல்லாம் எந்த காலம்? சரி, அந்த காலம், கடந்த காலம். ஆமா, காலங்களிலே 3. சரி, ஒன்று கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், ஆமா, இன்னொன்று எதிர்காலம். இப்ப நம்ம எந்த காலத்துல நிக்கிறோம்? நிகழ்காலத்துல இருக்கோம். இன்னும் எதிர்காலத்துல நம்ம போகல. ஆமா, அப்படிங்கும் போது அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஓ, அவங்க எல்லாம் அப்படி போயிட்டாங்களே, அது மாதிரி நம்ம அப்படி நினைக்க கூடாது. சரி, நம்ம எதிர்காலத்தை வச்சு நினைக்கணும். ஓ, அப்படிங்கும் போது நீங்க காக்கணும், நான் பிடிக்கணும்.
அப்படி சொல்லுங்க. இல்ல இது ஒரு வில்லங்கமான ஆளா இருப்பாரு போல. அடுத்து வரக்கூடியது அதுதான். அது அடுத்து வரக்கூடிய நீங்க காட்டுறது ஆ. நான் பிடிக்கிறது அதான் எதிர்காலம். இந்நேரத்துக்கு அது நல்லா இருக்கு. எதிர்காலமா? அதான் எதிர்காலம். எனக்கு- அதோட நீங்க வாங்க. எனக்கு இங்க பாருங்க. அவன் எப்படி போனா அப்ப எவன் எப்படி போனா நமக்கு எனக்கு நான் குறி சொல்றவ. பாரு, அவன் விதி, அவன் அப்படி போகணும்னு விதி. அப்பெல்லாம் பேசக்கூடாது. அவன் போறான். ஏங்க நான் குறி நம்ம சொல்றவ. பேசுற விதிகள். எனக்கு எதிர்காலத்தை பத்தி சொல்றீங்களா? எனக்கு ஒரு எதிர்காலம், உங்க எதிர்காலத்தை நான் சொல்லவா? ஆ, சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி ஒரு அம்பு வச்சு இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன செய்யணும்? உங்களை வந்து குத்தணும். சரி, அதுதான் நடக்க போகுது. குத்தலாம். குத்தலான்ற எண்ணம் உங்களுக்கு வரும். சரி இல்ல, நான் உங்களுக்கு தவறா சொல்லல. நீங்க உங்களுக்கு குத்தலான்ற எண்ணம் ஆ. கண்டிப்பா வரும். வரும். ஆனா குத்த முடியாது. ஏன்? ஏன் குத்த முடியுமா? அது நான் குத்தலாம், ஆ, என்னால குத்த முடியும். ஏங்க, ஆனா அம்பு வச்சு உன்னால குத்த சொல்லுங்க முடியாது. நானு. அது உண்மைதான். சரியான வம்பு பிடிச்ச ஆளா இருப்பாரு. நீங்க வந்து சொல்லத்தான் செய்யுவேன், சரி. நாங்க செய்யலே செய்வோம். ஓஹோ. அதனால குத்தக்கூடாது. அதான் பார்த்தனே, ஒரு மானை பிடிக்கிறதுக்கு வக்கம் இல்ல, வகை இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நிக்கி வம்பு பண்ணலான்னு வந்தீங்களா? நான் ஏன் இவ்வளவு பக்குவமா பேசுறேன்? ஆ ஒரு பையன் ஆ ஒரு ஊருக்கு போனானாம். சரி அப்படி போகும்போது எந்த ஊருக்கு போறான்? தாளக்கரை என்ற ஊருக்கு போறான். சரி. அவன் அந்த ஊருக்கு போறது புதுசு, சரி. ஆ, என்னை மாதிரி ஒரு இளைஞன். ஆ. அப்ப போகும்பொழுது சரி. தாளக்கரைக்கு வழியே தெரியல. என்ன பண்றது கேட்டுதானே ஆகணும். சரி. வழியே தெரியல. ஆ சரி, இந்த பாதையில போனோம்னா எங்கனையாவது ஒரு ஆளு கிடைக்க மாட்டாங்களா? ஆ இப்படியே போனோம்னா ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா? கிடைக்கும் விவரம் விடிய கேட்கறது. இல்ல வம்புதான். வழியை கேட்கறதுக்கு ஆ. அப்படி போயிட்டே இருக்கான். ஆ போயிட்டு வந்தா ஒரு ஆள் கூட காணோம். சரி. அங்கால போன உடனே ரெண்டு பாதை பிரியுது. ஆ ஒரு பாதையில போன உடனே சரி. இந்த பக்கம் ஒரு பாதை, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. போகுது. போன உடனே என்னடா இது ரெண்டு பாதை பிரியுது, ஆ இதுல போனா தாளக்கரைக்கு போலாமா இல்ல இதுல போனா தாளக்கரைக்கு போலாமான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எதுல போனா போலாம்? இல்ல, அதான். இந்த வழியில போனா போலாமா இல்ல இந்த வழியில போனா தாளக்கரைக்கு போலாமா ஆ, ஆ. அப்படி சந்தேகம் வந்துருச்சு. சரி. அப்ப உடனே யோசிச்சு பார்த்தான், யார கேட்கறது அப்படின்னு இப்படி பாக்குறான். சரி. பார்க்கணும், முன்னாடி ஒரு குளம், அந்த குளத்துல நிறைய தண்ணி இருக்கு. ஆ, சரி. அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு தண்ணியில ஆ உங்களை மாதிரி ஆ. ஒரு அழகான வயசுக்குள்ள ஆ. துணிமணியெல்லாம் உள்ள சுத்தமா கலட்டிட்டு ஆ. கரையில வச்சுட்டு ஆ. உள்ள குளிச்சிட்டு இருக்குது. ஆ அங்க நீங்க போனீங்க. இப்ப இவ்வளவு தண்ணியில குளிச்சா ஆ. ஏதாவது உடம்பு தெரியுமா? ஆஹா. தெரியாது. தெரியாது. கழுத்து மட்டும் தெரியும். ஆமா. ஆ அதனால தண்ணியில குளிச்சிட்டு இருக்குது. சரி அப்ப இவன் பார்த்தான், யார்கிட்ட கேட்கறான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் குளிச்சிட்டு இருக்காங்க. சரி. ஆக இந்த பொண்ணுகிட்ட குளிச்சிருக்கா, நிலைமை சரியில்லாம குளிச்சிட்டு இருக்காங்களே, ஆ அதனால எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சு பார்த்தான். ஓஹோ. சரி, மறைமுறையா கேட்போம் ஆ. அப்படின்னு அப்ப கேட்கிறான். ஆ. சேனியை நெய்யாத சேலையை ஒய்யாமல் உடுத்தி ஸ்நானம் செய்யும் பெண்ணே ஆ. தாளக்கரைக்கு வெளியது சரி. அப்படின்னு கேட்கிறான். சேனியன் அப்படின்னா ஆ இந்த துணி நெய்யறவங்க. சரி. சேனியன் ஆ அவங்க நெய்யாத சேலை, சரி. தண்ணியில நெய்யாத சேலை தண்ணி. தண்ணி. இப்ப தண்ணியில ஒரு நெல் குளிக்கும் போது துணியை கட்டி குளிக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஆ. துணியை கட்டினாலும் தெரியாது, ஆ. தண்ணியில நின்னாலும் தெரியாது. அப்படி செடியில் நெய்யாத சேலை, தண்ணியில நெய்யாத சேலையை ஆ கட்டிக்கிட்டு ஆ ஸ்நானம் செய்யும் பெண்ணை, குளிக்கிற பெண்ணே ஆஹா. தாளக்கரைக்கு வழியது அப்படின்னு கேட்கிறான். சரி. கேட்ட உடனே அந்த அந்த பிள்ளையும் அறிவான பிள்ளை, ரொம்ப மோசமான பிள்ளை இல்ல, சரி. அது பார்த்துச்சு. ஆஹா, நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ம். இந்த பையன் எவ்வளவு அழகா கேட்கிறான். அடடடடா. அப்ப நம்மளும் வந்து ஆ. இவன்கிட்ட நம்ம அவன் சொன்ன மாதிரியே தகுந்த பதில நல்ல மரியாதையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், குயவன் முடையாத பானையில் சரி. தளம்பாமல் தண்ணி கொண்டு போறவரே, ஆ இந்த வழி இல்லைங்க, ஆ இந்த வழி இல்ல, ஆ. இந்த வழிதான் அப்படின்னு சொல்லிச்சான். சரி. அப்ப குயவன் முடியாத பானையில் அப்படின்னா இந்த பானை செய்யறாங்களே குயவர், ஆமா. அந்த பானை இல்லையா. சரி. அவன் கேட்கும் பொழுது சொர கொடுக்க 3 தேங்காய, தேங்காய், சோப்பு கிடையாது, 3 தேங்காய கயிறுல கோத்து ஓ. இப்படி கையில பிடிச்சிருந்தானா. அந்த சரி. ஊருக்கு போறதுக்கு பாதிட்டு இருக்கான். ஓ அப்ப எந்த அடையாளம், இவன் எப்படி தண்ணியை வச்சு அடையாளமா கேட்டானோ சரி. அது மாதிரி அந்த பொண்ணு அந்த தேங்காயை அடையாளமா வச்சு சொல்றாங்க. சரி. குயவன் முடையாத பானையில் ஆ தளம்பாமல் தண்ணி கொண்டு வரும். அது பானையும் இல்ல, கலையமும் இல்ல, சரி. ஆனா தண்ணி உள்ள இருக்கு. இருக்கு. அதை என்ன ஆட்டாலும் தளம்பாது. சரி. அப்படி தளம்பாமல் தண்ணி கொண்டு போறவரே ஆஹா. இந்த வழிதான் போங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி போயிட்டான். ஆ அப்புறம் என்ன பண்ண, இவன் ஒரு சாதுவான அழகான ஒரு பக்குவமான பொண்ணும் ஆணும். சரி. இன்னொருத்தர் திமிரு முடிச்சவன் இருக்கான் தெரியுமா? ஆ. சில பேர் இருக்காங்க, நிறைய பேர். உங்களை மாதிரி. ஆ நீங்க பாத்தீங்களா, அங்கதானே வந்துட்டீங்க. திமிரு முடிச்சவனா நான் அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஆ அந்த திமிரு முடிச்சவன் என்னன்னு கேக்குறேன். ஆ. அதாவது ஒரு பொண்ணை பார்த்து ம். எப்படி கேக்குறேன், எப்படி கேட்டேன்? பூமே பூ வைத்து ஓ
தண்ணி இறைக்கும் பெண்ணே ஆஹா. கையில எழுதி ஆ. வாயில பெருக்கிறேன் வீடு எந்த வீடுனா ஓ சரி. எப்படி ஆ பூ மேல் பூ வைத்து சரி. தண்ணி இறைக்கும் பெண்ணே ஆஹா. கையில விதைச்சு வாயில பெருக்கிற வீடு எந்த வீடு எந்த வீடு அப்படின்னு அப்படின்னு கேக்குறான். கேக்குறார். அப்படி என்னன்னா ஆ. அவன் வந்து ஒரு வாத்தியார் வீட தேடி போறான். ஓ பூ மேல் பூ வச்சுன்னா இப்ப முந்தி காலத்துல பாருங்க ஊருக்கு முன்னாடி ஒரு உரக்கிணறு இருக்கும். ஆமா. அதுலதான் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க ஒரு சிலங்க. அப்படி இவன் போற நேரத்துல அந்த அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருக்கு, கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருக்கு. சரி. அப்படி இறங்கும் போது பார்த்துருக்கான், இந்த பொண்ணுகிட்ட எப்படி அடையாளம் வச்சு கேட்கறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு குருடி, ஆ. குருடு கண்ணு பூ விழுந்துருச்சு. ஓ அப்ப இந்த கண்ணை வச்சு கேட்கலாம்னு சொல்லி அவன் அடி குருடி ஆ. அப்படி சொல்லாம ஆஹா. அவன் சொல்லாம பூ மேல் பூ வைத்து மறைச்சு பேசுறான். பூ மேல் பூ வைத்து சரி. தண்ணி அரைக்கும் பெண்ணே கையில விதைச்சு வாயில வெறுக்கிறேன் விட இந்த விடுன்னு. ஆஹா. அப்ப அந்த பொண்ணு சரியான பொண்ணு. அந்த பொண்ணுங்க புண்ணியான எப்படி இருந்தாங்களோ ஆமா. அந்த மாதிரி இதுவும் அது மாதிரி. சரி. இவனும் ரப்பு பிடிச்சவன் தான், ஆ. அந்த பொண்ணு ரப்பு பிடிச்சவன் தான். சரி. அப்ப அந்த பொண்ணு சொல்ற பாடுறா, இவனுக்கு எவ்வளவு திமிரு, நம்மள பூ குருடின்னு சொல்லாம சொல்றானே சொல்லிட்டானே. அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளும் அப்படித்தான் சொல்லணும் சரி. அப்படின்னு நினைச்சு அப்ப அந்த பையன் சொல்றானா, அட ஆண்டவன் அருளாலே ம் ஆலங்கட்டையாலே சரி. இப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு போனீங்கன்னா ஆ அங்க ஒருத்தன் முள்ளுக்கு வேலி அடிச்சிட்டு இருப்பேன். சரி. முள்ளுக்கு வேலி வேலி போட்டுக்கிட்டு இருப்பேன். சரி. அவன்கிட்ட கேள்வி அவன் எதமா சொல்லுவேன். நம்ம சொன்னா ஆ சரி. முள்ளுக்கு வேலி அடி, எப்படி முள்ளுக்கு போய் வேலி அடிக்கிறது? ஆமா. அப்ப சொன்ன உடனே ஆ அப்ப அவன் என்ன அர்த்தம்னா அந்த பொண்ணு சொன்னது, அதாவது டொக்கு டொக்குன்னு ஆண்டவன் அருளாலே, ஆமா. ஆண்டவன் அருளாலே ஆலங்கட்டையானா ஆண்டவன் ஒரு என்ன பாவம் செஞ்சானோ சரி. ஆண்டவரால ஒரு ஆள் நொண்டி ஒண்டியா பிறந்திருக்கேன். நொண்டி. சரி. கட்டையை ஊண்டி ஊண்டி நடந்து ஆமா, போறேன். அவன் ஆலங்கட்டையில கால் செஞ்சு மறுகால் இன்னொரு கால் சரி. செஞ்சு அதுல நடக்கிறேன். சரி. அப்ப அந்த கால அடையாளமா வச்சு அவ சொல்றான், சொல்றா. ஆலங்கட்டையாலே ஆ ஆண்டவன் அருளாலே ஆ. நீ அப்படியே இந்த கூடு கூண்டிட்டே போனீங்கன்னா ஆ. அப்படி போன உடனே ஒரு மரத்துக்கடியில ஆ. ஒருத்தர் முள்ளுக்கு வேலி அடிச்சிருப்பான். முள்ளுக்கு வேலி அடிக்கணும்னா சரி. அதாவது இப்ப இந்த கால்ல குத்தாம முள்ளு குத்தாம ஆ செருப்பு போடுறாங்கல்ல, ஆமா. அப்ப அந்த செருப்பு தைக்கிறவரு அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளு. அந்த முள்ளுக்கு வேலி அடிக்க பாதுகாப்பு செருப்பு தைக்கிறோம் அவர்கிட்ட கேளு, ஆஹா. அவரு எதமா பதில் சொல்லுவாருன்னா. ஏங்க இப்படித்தான் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, பொண்ணு பார்க்க வர்றாரு. அப்ப அந்த அப்பா அம்மா வெளியில போயிட்டாங்க. வெளியில போயிட்டா அந்த பொண்ணு மட்டும் வீட்டுல இருக்கிறா. வீட்டுல இருந்தாலும் ஏமா உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேக்குறா. கேக்குறேன். அவன் கேட்டவொடனே அந்த பொண்ணு சொல்றான், நேத்து செத்த பணத்துக்கு இன்னைக்கு உயிரிழப்பு போயிட்டாங்க, வந்தா வரமாட்டாங்க, வரலைன்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், ஏம்மா நீ நல்லா பேசுற, ஆனா சோத்த கறி திங்குது, அதை கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னா நேற்று செத்த பணத்துக்கு இன்னைக்கு உயிரிழப்ப, நாத்து புடுங்கி வச்ச நாத்து இன்னைக்கு நடுறதுக்கு போயிருக்காங்க, ஆத்துல தண்ணி வந்துட்டா அவங்க வரமாட்டாங்க, வரலைன்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு புழுங்கலை காய போட்டிருக்கிற, அப்ப அதை வந்து கோழி தின்னுக்கிட்டு இருக்கு, அதை போய் பார்த்துக்க, சோத்த கறி திங்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த மாதிரி சொல்லுக்குள் சூச்சங்கள் இருக்கிறது வாஸ்தவம். ஏங்க நான் கேட்குறேன், அந்த முள்ளுக்கு வேலி அடிச்ச உணவை கேட்ட உடனே அப்ப அவன் சொன்னானா, எனக்கு பின்னாடி போய் பாரு, ஒருத்தன் வலிக்காம அணத்திட்டு இருப்பேன், வலிக்காது ஆனா அணத்துவேன், சரி அவனுக்கு தான் தெரியும் எல்லாம் அப்படின்னு சொன்னான். வலிக்காம அணத்துறேன் யாரு? வலிக்கலன்னா எதுக்கு அணத்தணும்? வலிக்காம அணத்துறாமா? எதுக்கு அப்படி பண்ணாவே? அதாவது இந்த துணி துவைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க பாரு ஆத்துல சரி தள்ளி மேல துணி அணைச்சு துவைக்கும் போது அப்படி அனுப்புவாங்க. ஆமா, அது வலிக்காம அனுப்புறது. அவரை போய் கேளுங்க. நான் அவரை போய் கேட்டா அத எதங்கடம் இந்த வர எதுக்கு இருக்குது வர்ற வாத்தியார் அதுதான் எழுதி கையில எழுதி வாயில படிக்கிறது, அதான் கையில வதச்சு வாயில படிக்கிறது. சரி, இதுக்காக இதை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசாம நம்ம நல்ல முறையில பேசி இந்த வந்த வாகடுவரேன்னு மான காட்டணும். அன்பான வள்ளி பொண்ணு கேளம்மா, என் மனு தானம்மா, இங்க இருக்கு பாரம்மா, நீங்க நல்லா தேடி பார்த்து நீங்கள் சொல்ல வேணுமா, கல்யாண சாப்பாடு போலவா, போலவா, ஒத்து ஊதவா,
ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேலம் கொட்டவா அன்பானவள் கொண்டே கேளுமா ஏலோபா. காணம்மா எடுத்து பாருமா நீங்க நல்லா தேடி பாட்டு நீங்க சொல்ல வேணுமா ஓட்டமாக வந்த இந்த மானம்மா அது உள்ளே இருந்து பாட்டு நீங்க சொல்லுமா கண்ணாலை கட்டிடுமா சொன்னால் தானே தீருமா கண்ணாலை கட்டிடுமா சொன்னால் தானே தீருமா என் மானை மறைத்து பேசலாமா அதைத்தானே தேடி நானே இங்கு ஓடி இங்கு வந்தேனம்மா அன்பான வள்ளி கொண்டே கேளுமா என் மான காணம்மா நீங்க இருக்கு பாருமா அதை நல்லா தேடி பாட்டு நீங்க சொல்ல வேணுமா முத்து முகம் தானம்மா நான் முழுவதுமே இதை பார்த்து நீனம்மா கட்டிப்பிடிக்க வேணுமா கட்டழகு தானம்மா கட்டிப்பிடிக்க வேணுமா கட்டழகு தானம்மா வானை நீங்கள் மறைத்து பேசலாமா அதைத்தானே தேடி நானும் இங்கு ஓடி வந்து நானே அன்பான வழி கொண்டு கேளுமா என் மான காணம்மா இதற்கு பாருமா அதை நல்லா தேடி பாட்டு நீங்க சொல்ல வேணுமா அதை நல்லா தேடி பாட்டு நீங்க சொல்ல வேணுமா அதை நல்லா தேடி பாட்டு நீங்க சொல்ல வேணுமா ஏங்க வழியில கிடந்தா எடு உடைய கேட்டா குடிதானே பழமொழி. ஆமா ஆமா மானு 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 சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் பார்க்கல எங்க அண்ணனும் பார்க்கல. ஆமா. இப்படி இருக்கும்போது மானுக்கு என்ன அடையாளம்னாச்சும் சொல்லணும். மான்கள் 32 வகை இருக்கு. உங்க மான் எந்த வகையை சேர்ந்தது? பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அடையாளங்களை சொன்னா சரி வந்தா மானு பொருட்டு மான் பிடிச்சு தரலாம். நீங்க இது வரைக்கும் எந்த அடையாளமுமே சொல்லல. ஆமா மான் வந்தாலே எப்படி- நீங்க கேட்கல அதனால சொல்றேன் ஆ. இருந்தாலும் நான் சொல்லியிருக்கணும் ஆமா மான் வகையிலேயே 32 வகை உண்டு ஆமா. இது 33வது ஓ மானுக்கு நான் அடையாளத்தை தெளிவா சொன்னா ஏன்னா கிடைக்குமா? உங்க காட்டுல எத்தனையோ மான்கள் இருக்கலாம் சரி. அத்தனை மானும் என்னுடைய மானாகாது ஓ நீங்க சொன்ன மாதிரி ஆ என்னுடைய மான் இதுதான் என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது சரி அந்த அடையாளங்களை இப்ப நான் சொல்றேன் சரி. அப்படிப்பட்ட அடையாளம் உள்ள மான் இருந்தா இருந்தா கொடுங்க கண்டிப்பா இல்லைன்னா நான் கண்டிப்பா தந்துடுவேன். வீட்டுக்கு போய் காயாத கானகத்தே நெடுளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவு காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவு குடுக்கல அத மேயாதமா மேயாதமான் புல்மேவாதமான் கொஞ்சம் வைங்க ஆ ஆ மேயாதமா மேயாதமா மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் மேமுக்கமடைந்து நடுசந்தனமும் புலனும் கலித்து தொடர்ந்து பரந்தது மேயாதமான் மேயாதமா அந்தந்தன குங்குமம் உங்கள் வைங்கள் தந்தன மேயாதமா காணக்குறவர் கண்மணியனவர் காணக்குயிலின் நியாயமும் காணக்குறவர் கண்மணியனவர் காணக்குயிலின் மேயாதமான் காணக்குறவர் கண்மணியனவர் காணக்குறவர் உடையது காணக்குறவர் கண்மணியனவர் காணக்குறவர் உடையது மேயாதமா
தாவி தாவி திருமண உலகத்தை மேம்படுத்தியாமான துறையில் மேயாதவான் தாவி தாவி திருவது உலகில் மேகம் மேகம் திருவது உலகில் மேகம் தேனும் குளமும் தெளிவாவும் திருமதினால் ஒரு போதும் தேனும் தெளிவாவும் திருமதினால் ஒரு போதும் மேயாதவான் சாயாத கொம்பு கண்டிருந்தாலும் சாயாத கொப்பரண்டு இருந்தாலும் அது சாயாத கொம்பு இருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து பாயாத மா ஒரு மாந்தார கண்டதுண்டோ உங்களை தான் இவ்வளவு நேரமாக மானே மானேன்னு சொன்னேன். ஒரு பெண்ணை பார்த்து கண்ணே கனியே மணியே அமுதே கீதா கீதா இதெல்லாம் வர்ணிக்கலாம். சரி. உங்களை பார்த்து மானே ஆஹா. அப்படின்னு அத்தனையும் விடுத்து மானேன்னு வந்துச்சு. அதனால கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே, கனியே, முத்தே, மணியே, அருகே வா. கரும்பினை தேன் வைத்து கண்ணம் நீங்கவா. கனிதரும் மாலை காதல் செய்தவா. கரும்பினை தேன் வைத்து கண்ணம் நீங்கவா. கனிதரும் மாலை காதல் செய்தவா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. மாதுளையோ கனியோ மலரோ உன் சிரித்த முகம் என்ன? உன் சின்னம் வாழை முன்னே வைத்து நடித்த முகம் என்ன? மாதுளையோ கனியோ மலரோ உன் சிரித்த முகம் என்ன? உன் சின்னம் வாழை முன்னே வைத்து நடித்த சுகம் என்ன? ஒரு கோடி முல்லை பூ நானும் மல்கிறேன். ஒரு வெள்ளை போ பரவாலும் என்னே காவிட்டால் வர வேண்டும், காவிட்டால் வர வேண்டும், காவிட்டால் வர வேண்டும், காவிட்டால் வர வேண்டும். கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. காணோம். அண்ணா, அந்த வேலூர் ஒருத்தர் வந்தாருல, மானை தேடி வந்தாருன்னு சொன்னார்ல, ஆமா அவர் உன்னை தேடி வந்தோம்னு சொல்றாரு இப்ப. என்னவா உன்னைனா என்ன தேடி வந்தாருண்ணா? ஏய் அவர்கிட்ட தான் கைமாத்து வாங்கிட்டியா? சரக்கரை கட்டிங் கேட்டிருந்தா ஆ, அதை வாங்கி கொண்டு கொடுத்துருப்பாரு அந்த பிள்ளை தெரியாம குடியான்னு சொன்னேன். அதுக்கு உன்னை தேடி வந்திருக்காரா? ஆமா ஆமா ஆ, ஆ. அதானே அதான் ஆ? நேரம். அம்மா, எந்த குறை இருந்தாலும் சரி, கந்தன் குறை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. யாரு கடன் இருந்தாலும் மாலை கடை இருக்கக்கூடாது. செல்வகுமார் அதனால கடன் இருக்கக்கூடாது. ஆமா, ஆ. அதனால முருகப்பெருமானை வணங்குனா எல்லாத்துக்கும் ஒரு விடியல் கிடைக்கும். அதனால மனப்படுத்தேன் உன்னை, நினைப்பதற்காக வடிவெடுத்தேன் உன்னை மனப்படுத்த. மனப்படுத்தேன் உன்னை, நினைப்பதற்காக வடிவெடுத்தேன் உன்னை நினைப்பதற்கு.
சுவாமி உன்னை திருமணம் முடிப்பதற்காகவே வேலனாக வந்தவன் நானே, வேலனாக வந்தவன் நானே. ஆயினாலே மழை சுவாமி எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். நான் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் சரி. தரத்திலே முதலாவதாக வைத்து தெய்வானை வள்ளி என்று யாரும் அழைத்து விடாமல் வள்ளி தெய்வானை என்று அழைப்பதற்கும் மக்கள் செல்வ செழிப்போடு நோய் நொடி இன்றி வாழ்வதற்கும் அருள் தர வேண்டும் இறைவா. அதாவதுங்க, பொண்ணுக்கு பொண்ணு துரோகம் பண்ணக்கூடாது. சரி. அதே மாதிரி கட்டின மூத்த பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வந்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. உங்களுக்கு இடம் கொடுத்தா அண்ணா இது சரி வராது. பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? கிளம்பலாம். உங்க அதனால ஒண்ணு தப்பு இல்லை. ஆஹா. ஏன்னா வள்ளி திருமணம் தான். சரி. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவு பிரச்சனை வீட்டுல கொண்டாடி ஒரு ஆள் இருக்கு. ஆனா இனிமேல் உங்களுக்கு கல்யாணம் வள்ளி திருமணம் தான். ஆமா, என்னை தவிர வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீ பிடிக்க மாட்டேன்னு போனா உனக்கு தான் ரொம்ப சிரமப்படுறேன். ஆமா, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதை யாருக்கு? சேதை ஓ நீங்களே என்ன முருகனுக்கு வர வர தத்துவம் அதிகமாயிருச்சு. அப்படி இல்லைங்க, நடைமுறை உண்மையை சொல்றேன். அதனால இங்க பாருங்க, இருந்தாலும் உலகத்திலேயே அழியாதது எது? எல்லாம் அழிஞ்சிடும். ஆமா, அன்பு ஒண்ணுதான் நிரந்தரம். காதல் ஒண்ணு மட்டும் அழியாது. ஆமா, அன்பு பல விதமா இருக்கும். ஆனா உயிர் உள்ள காதல் என்னைக்குமே அழியாது. கண்டிப்பா. நான் ஏற்கனவே தெய்வயானையை மனம் முடிச்சிருக்கேன்னா அது வந்து சூரர்களை கொன்று தெய்வேந்திரெல்லாம் எனக்கு பரிசாக கொடுத்தது. ஆனா உன்னைய வந்து நான் மனசால காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். அதனால காதலுக்கு இடம் சொல்லி நான் உன்னைய இடம் கொடுத்தேன். ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி அலைமகளும் சேர்ந்து மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி தமிழ்நாடு மனிதரையும் தூக்கமைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி சூப்பர் சூப்பர். பேரன்பு கொண்ட நாடக கலாசிரியர் பெருமக்களே, இதுவரை நமது தெய்வ திருவிழாவை முன்னிட்டு பூவனம் நமது பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களது எம்எஸ் முத்துக்குமார் நாடக கலைக்குழுவின் சார்பிலே சிறநிலையில் கொண்டு சிறப்பான ஒரு நாடகம் கொண்டு வந்து அழைத்து வந்து நல்லதொரு வாய்ப்பளித்த பூவனூர் பொதுமக்கள் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைத்து விழாத்தாரர்களுக்கும் எங்களது முத்துக்குமார் நாடக கலைக்குழு சார்பிலே நெஞ்சாத நன்றியை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.